இல்லைங்கிறது வந்து நல்ல தெளிவு இருபது பேஜில் நீங்க பேச சொல்லுங்க சார். இல்ல இப்படித்தானே இப்ப வரைக்கும் சாஜா வழங்கப்படுத்தினது இப்ப நாமளும் ஒவ்வொரு கருத்துல தானே இருப்போம். கொண்டு அதே கருத்துல நின்றமெண்டா தான் களிமாவோட வந்துருவோம். அது பயணிக்க இப்ப அந்த கட்டத்துக்கு போறதுக்கு இடையில நமக்கு பட்டது ஒன்று எடுத்துக்கிட்டு இருப்போம். அப்ப இன்னும் இதுக்குள்ள இன்னும் பேசத்தான் திரும்ப இதுக்கு அடுத்த கருத்து அந்த அடுத்த தெளிவு அப்படி ஏற்பட்டுட்டு போகும். பேசக்குள்ளதான் தெளிவு ஏற்படுற உங்களும் விளங்கின பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப பேசக்குள்ளதான் நான் இதுக்கு இப்படித்தானுங்கிறது அவருக்கு இன்னும் தெளிவு ஏற்படுற. விஷயம் எடுத்தது கூட ஒரு மனநிலையை பார்க்கல இப்படி நிகழ்வுல நடக்குது இப்ப இருக்குது அவ இது என்னங்கிறதும் அந்த கனவு காண்றதுல இப்படி இருக்குங்கிறதும் நல்ல விளக்கப்படுத்துறதுக்கு அது ஒரு வழியாகவும் இருந்துச்சு. ஏன்னா நடக்கல ஒரு 22 செல்லுங்கிறதால அது பெருசா காட்டுவோம் நம்ம மனசுக்கு ஊராக வீதிக்கு அவ்வளவு வாழ்ந்துட்டீங்க இவங்க சாதாரண மக்கள் நோம்பல தான் இருக்குது. இப்ப இப்படி நடக்குது உலகத்துல இந்த யுத்தங்களை அது இதை காணல என்ன இது எங்களுக்குள்ள அது ஒரு உள்ளத்துல பதிகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படிதான் எனக்கு எல்லாம் பட்டுச்சு. நாம எல்லாரும் விளங்கி எடுத்ததை வச்சு எல்லாரும் பேசுவோம். அவங்க சிறுட்டி எப்படி எடுத்துட்டு இருக்கோம் நீங்க இப்படி ஒவ்வொரு நாட்களும் பேசினோம்டா இன்னும் இதுல இப்ப பேசிட்டு போக அடுத்த அறிமுறைகள் கேட்கிறேன் உடனே நமக்கு இதுக்கு எப்படி வரும் கண்டிப்பா அடுத்தது நமக்கு துணைப்படும். அப்ப எல்லாரும் ஒருமித்த கருத்துலயே பயணிக்கலாம் போகலாம். ஒவ்வொரு புரிதல்கள் இல்லாம எல்லாரும் ஒவ்வொரு கருத்துல தானே எல்லாரும் இருந்து இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாருக்கும் அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் இது பேசுறது இருக்கிறது. நீங்க எடுங்கல சிறுட்டி என்னங்கிறது நீங்க பட்டது இப்ப உங்களுக்கு இப்ப கருத்துல இப்படி இருக்காதா ரெண்டு பத்திரிக்கை சிறுட்டி சம்பந்தமா அதை கொஞ்சம் எடுங்க. இப்ப எங்களுக்கு வர கேள்விகளை கேட்க ஒரு எல்லாரும் அவாவோட கேள்விகளை கேட்டு தொடர்ந்துட்டு அடுத்தடுத்த கருத்துல போவோமே பயணிப்போமே. அப்படி வராது அஜ்வத் அதான் இப்ப அல்லாஹ் இருக்கான் சிறுட்டி இல்லை என்று களிமா சொல்லலையே. அப்படி என்றா அல்லாஹ் மட்டும் இருக்கான் என்று மட்டும் களிமா சொல்லியிருக்கலாம். இதாலதான் அந்த அல்லாவை தவிர என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்கு. தவிர அல்லாவை தவிர சிறுட்டி இல்லை என்று சொன்னா அல்லாஹ் மட்டும் இருக்கான் சிறுட்டி இல்லை என்ற கருத்து எப்படி வார இதானே. அந்த சிறுட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் உண்மையில் நிலை கொள்ளும். சிறுட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் உண்மையில் நிலை கொள்ளும். இதில் சிறுட்டி என்று ஒருமையில் பாவிக்காக. அப்போ ஈனைக்கு ஒஸ்தாது களிமாவில் வார 4 வசனத்தில் இந்த சிறுட்டிங்கிற வசனத்தை தான் சுட்டி காட்டுறாங்க. சிந்தித்து தெளிங்க. சிறுட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் அறிவோ உண்மையில் நிலை கொள்ளுமா. இப்போ நாம் சிறுட்டிய அறிவுல தெளிவு கண்டு பேசுகிறோமா அறிவுல தெளிவு காணாம பேசுகிறோமா? அறிவுல எது சிறுட்டி என்றா என்ன தெளிவு கண்டமா தெளிவாயிட்ட அறிவுல. இப்போ நாம் களிமாவை முதல் அச்சரப்பிள்ளை இல்லாமல் உச்சரிக்கணும். இப்போ ஆரம்பத்திலிருந்து பாடத்தை நடத்துவோம். கைனி அச்சரப்பிள்ளை இல்லாமல் உச்சரிக்கணும். என்ன அல்லாவை தவிர சிறுட்டி இல்லை என்று தமிழ் பாஷையில் உச்சரிச்சிருக்கோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அரபு பாஷையில் உச்சரிச்சிருக்கோம். இப்போ நாம் இந்த சொல்லியிருக்கே இந்த சொன்ன வசனத்தை இப்போ அடுத்தது என்னன்னு விளங்கி அறியணும். 2வது பகுதி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து வர காரணம் களிமாவை சிந்தனைக்கு எடுக்காது தான். சொல்ல விட்டு போட்டு சுரைய பிடுங்குற வேலை பார்க்குறவங்க எல்லாம் திசை மாறி தான் போவாங்க. அல்லாவை தவிர சிறுட்டி இல்லைன்ற சொல்லொன்று தந்திரிக்குவா
அதாச்சர பிள்ளை இல்லாமல் உச்சரிச்சுட்டு அடுத்தது அதை விளங்கி அறிகிற வேலை. இந்த விளங்கி அறிகிற விஷயத்தில் உஸ்தாது பாட்டில் எல்லா இடத்திலையும் சரியா ஒரு இடத்துல சொல்கிறாங்க லா என்ற சொல்லால் இலாக மறந்துடு, அல்லாஹ் வெளியாவான். அல்லாஹ் பற்றியெல்லாம் நெஞ்சில் இல்லை, மறக்க சொல்கிறாங்க இலாக. ஒரு இடத்துல லா என்ற சொல்லால் இலாகை சின்ன புள்ளோட சத்தம் ஒன்று இருக்குது. மைக்கை அந்த பேசாதாக்கள் மைக்கை கட் பண்ணி வைங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான், நீங்கள் அந்த பேசிக்கிட்டக்குள்ளே டிஸ்டர்பாக இருக்கு. நீங்கள் கவனிக்காட்டியும் நீங்கள் உங்களோட பாட்டில் வீட்டை இருந்தாலும் இந்த விஷயத்தை செய்யுங்க, மற்றாக்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். நீங்கள் பேச்சை கவனிக்காமல் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் தான் அது அந்த சத்தம் கேட்குறது. கவனிச்சிங்களா இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்க பார்ப்பீங்க, இல்லாட்டி அமைதியான ஒரு சூழலில் இருக்க பார்ப்பீங்க. அப்போ இப்போ ஈனைக்கு பாருங்கள் என்ன விஷயம் என்ன எடுத்த சஹி அப்ப ரெண்டாவது அந்த விளங்கி அறிதல், கலிமாவை விளங்கி அறிதல் என்கிற அந்த விஷயத்துல பூரணப்படுத்திட்டோமா நாம? நமக்கிட்டே கேளுங்க அப்போ. நான் பூரணப்படுத்திக்கிட்டேன் ரெண்டா. அப்ப அதுல ஒரு இடத்துல சொல்றாங்க லா என்ற சொல்லால இலாக மறந்திடில் அல்லாஹ் வெளியாவானா. அப்ப அதுலேயும் மறக்க சொல்லி சொல்றாங்க இலாகுங்கிற சொல்லத்தான். அல்லாஹ்ங்கிற சொல்லு அது சம்பந்தமாவெல்லாம் அங்கே ஒன்றும் சொல்லலை. இன்னொரு பாட்டில் என்ன சொல்ற, லா என்ற சொல்லால இலாகை அழிக்கணுமங்காக. இங்கே என்ன சொல்றாங்க, சிருட்டி என்று தமிழில் சொல்றாங்க. சிருட்டி என்றா என்ன, இலாகு. சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் அறிவு உண்மையில் நிலை கொள்ளுமா. அப்போ அந்த சிருட்டியிட உண்மை என்ன என்ற அந்த தெளிவு அந்த அறிவு நம்மக்கிட்ட நிலை கொண்டுட்டா நாம் இப்போ சிருட்டி என்ற அறிவில் எதை விளங்கி வச்சிருக்க? படைக்கப்பட்டது தான் சிருட்டி. சரியா? இப்போ உஸ்தாது சொல்றாக ஒரு பாட்டில், இப்போ இந்த கலிமாவுக்கே வரும், அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்ற இதில் இந்த கலிமாவில் இந்த வசனத்தில் சரியா அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான் என் கருத்துக்கு வரும். அதுக்கு அங்கே நம்மளோட சிந்தனை போகுது இல்லையா, கஷ்டமாக இருக்கா போகிறதுக்கு, இல்லை சிந்திக்க நம்மளோட சிந்தனைக்கு இடம் கொடுக்கம் இல்லையா, நம்மளோட சிந்தனை இன்னும் தொழில் படலையா? இல்லாட்டி என்ன விளங்கி அறிகிற விஷயத்தில் குறை கொண்டு இருக்கே. என்னடா சிருட்டிங்கிறத தான் இப்போ விளங்கி அறிய வேண்டி இருக்கு. இல்லாண்டா இல்லை தான், அதில் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லாண்டா தவிர அதுலேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லாண்டா அல்லாஹ் அது என்னன்னு நாம் பார்ப்போம். அல்லாஹ் வெளியாவானா, வெளியானதுக்கு பிறகு பார்ப்போம், கொண்டு வைப்போம். இப்போ கருத்து வேறுபாடு வருது இது எதில்? இப்போ ஒரே கொள்கையில் ஒரே உஸ்தாதுகிட்ட கல்வி படித்த மாணவர்களையும் இப்போ வேறுபடுறாங்க. இதில் இந்த சிருட்டியில் இந்த சிருட்டியை இன்னும் விளங்கி எடுத்தாக்கள் இல்லை. அப்படிலே சில விளங்கி எடுக்கிற ஒரு பகுதி ஒன்று இல்லை. அதுக்காக விளங்கி எடுக்க ஏழாண்டும் இல்லை. சிருட்டி அறிவுள்ள தெளிவாக அமையணும். கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிறது சிருட்டி இல்லை. கட்புலன் போலி கூத்து, அதை ஹக்கண்டு உணராத கட்புலன் போலி கூத்து. இப்போ கலிமா அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான் என்று செல்ல வந்திருந்தா ஏன் அதில் இலாகுங்கிற சொல்லொன்று சேரணும்? அதுக்கு சிருட்டி என்று எடுக்கணும். நாம அப்படி சிந்திக்கிற இல்லையா ஜுவர்? இப்போ திரும்ப நம்ம அல்லாஹ் மட்டும்தான் இருக்கானுன்றா நமக்கு இன்னும் விளங்கலையே. இப்போ எத்தனை மாதம் நம்ம உறவாட்டம் நடத்திட்டு இருக்கோம். இதை உணர்த்தி தரணும் என்று எடுக்கிறவருக்கு இது ஒரு 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 பின்னடைவை ஏற்படுத்துது மனோநிலையா. விளங்கி எடுக்கலை என்று பார்க்கக்குள்ள பக்தியோடையெல்லாம் இங்கே ஒன்றையும் ஏற்க வேணாம். முக்தியை அறியா மூடனின் பக்தி புத்தியை மீறுது. அப்போ ஈனைக்கு முதல் சிருட்டி என்றா என்ன? கலிமாவில் 4 வசனம் இருக்கு, அவ்வளவுதான். சிருட்டி என்றா என்ன? நாம் சிருட்டிகளை பற்றி கேட்கல. ஏன்னா அது கொள்கையில் இருக்கிறவங்க பேசுகிற விஷயம் இல்லை. சிருட்டிகள் எல்லா இலாகையும் ஒரே இலாக ஆக்கி விட்டாரா என்று பேசினது யாரு? சிருட்டியை பற்றி விளங்காதவங்க. அவர்களுக்கு படைச்சிருக்கின்ற நிறைய சிருட்டி இருக்கு. சிருட்டிகள் அஜாலல் ஆலிகத்தை இலாகண்டு பாவிக்கல, அவங்க ஆலிகத்தை ஏன் பாவிக்காங்க பன்மையில். இது எல்லாத்தையும் இந்த ஆலிகத்தை எல்லாத்தையும் ஒரு இலாகு, ஆலிகத்துங்கிறது பன்மை, இலாகுங்கிறது ஒருமை. இது ஆலிகத்தை அவ்வளோத்தையும் ஒரு இலாக ஆக்கி விட்டாரா என்று அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிற காரணம் என்னன்னா அவர்களுக்கிட்ட சிருட்டி என்ற ஒன்று தெளிவில்லை. சிருட்டி ஒரு இந்த விஷயத்தில் அவன் தெளிவு காணலை. ஏன்? அவங்க இந்த சிருட்டிகளோட இருக்கிறதால அவங்களோட உள்ளத்தில் இணை இருக்கு. நான் தனி ஒரு பொருள்ங்கிறதா முதலாவது இணை.
எனக்கு முன்னுக்கு தெரிகிற அஜீவது ஒரு தனிப்பொருள், சஹி ஒரு தனிப்பொருள், நசாரனான ஒரு தனிப்பொருள்ங்கிறது இல்லை. இங்கே அவகையெல்லாம் தனிப்பொருள்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் அவங்களையெல்லாம் தனித்தனி பொருளாக இருக்காக என்று அவங்களோட இருப்பில் நான் இருந்துக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் சாவேஸ் ஏகமாக இருக்கிற அந்த நானுங்கிற உணர்வு தானே உணர்ந்த நிலையில் இருக்கி. அப்போ அந்த நிலையில் இருக்கிறவர் தானே அதை உணர்றாரு. அது உணர்ந்த நிலையாக இருப்பார். அவர் காண்போனுங்கிற நிலையில் இருப்படுத்துவார். அந்த இருப்பு நிலையில் விழிப்பில் இருக்கிறவர். அப்போ இப்போ அவர் அந்த நிலையில் இருந்துக்கிட்டு சிருட்டி இல்லைங்கிற படைப்பு சிருட்டி படைப்பு இருக்கென்று சொல்கிறாரா, படைப்பு இல்லை என்று சொல்கிறாரா, என்னன்னு சொல்கிறாரு? சிருட்டி இல்லையங்காரு, படைப்பு இல்லையங்காரு. அப்படி சொன்ன உடனே நாம என்ன முடிவு எடுக்கோம்? அவர் சென்ன அந்த அல்லாவை தவிர சிருட்டி இல்லைன்றோன்னா என்ன முடிவுக்கு வரும்? அவங்களுக்கு விளங்குற மாதிரி சரியா? தங்கத்தை தவிர காப்பு இல்லை என்று சொல்றாரு. தங்கத்தை தவிர காப்பு இல்லைங்காரு. இப்ப என்ன முடிவுக்கு வர? தங்கம் மட்டும்தான் இருக்கின்ற முடிவுக்கு வர? ஓ, இப்ப தங்கம் என்று இருக்கிறது காப்போட இருக்க இல்லையா? காப்போட இருக்கிறதாலாம் தங்கம் இருக்கண்டு வரணும். அதை உணர்த்தத்தானே நமக்கு களிமா தேவை. அப்ப காப்புங்கிறது தங்கம் தான் என்று எடுக்கிறது எது? காப்பா தங்கமா? காப்பா இருக்கிறது தங்கம் தான் என்ற நிலையை எடுக்க வேண்டியது காப்பா தங்கமா? தங்கம் தானே இருக்கி. அப்ப அப்படி எடுக்கிற அந்த தங்கத்துக்கிட்ட காப்பு என்ன இருக்கும்? தோற்றமா இருக்கும். அப்ப அந்த தோற்றம்ங்கிறது காப்பு இடத்துல, தங்கம் இடத்துல பொருள் இல்லை. அது இப்ப அந்த தோற்றத்தை இல்லைன்னு செல்லல களிமா. சிருட்டி இல்லைன்னு செல்லுது. என்னடா படைப்பு இல்லை. ஏன்? இறையாஸ்மா தோற்றமே அன்றி படைப்பு இல்லைன்னு சொல்றாங்களே. அப்ப இந்த பாட்டுல எப்படி சொல்றாங்க? கடல் கொண்ட அலை ஏதுண்டா, கடல் கொண்ட அலை ஏது? இல்லாட்டி சும்மா கடல் மட்டும்தான் இருக்கேன் இன்னைக்கு விளக்கலாம். கடல் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி போட்டா அப்படியே முடிக்கலாம். கடல் மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படி? இங்க பாருங்க எப்படி எழுதுறாங்க. கடல் கொண்ட அலை ஏது, கடல் அன்றி பொருள் இல்லை. கடல் அன்றி பொருள் இல்லை என்றா இப்ப ஒரு பொருள் இருக்கேன்னா அது கடலாத்தான் இருக்கணும்ங்கிறத கருத்தோடு சிந்திக்க சொல்றாங்க. அறிவோட சிந்திங்க, கல்வியோட சிந்திங்க, படிப்போட சிந்திங்க என்று சொல்லல, கருத்தோட. இந்த கருத்தை உணரும் கல்வி உனக்கு இருக்குதான்னு ஒரு பாட்டில் இருக்காங்க. களிமாவின் கருத்தை களிமாவின் கருத்தை உணர்ந்த, களிமாவின் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கு நீ என்று சொல்ற கருத்து நிலைந்த அமைப்புல தான் இருக்கு. அப்ப இன்னும் சிருட்டிங்கிறது நம்மளோட அறிவுல தெளிவா நாம இன்னும் என்ன என்று பிடிக்கல. முன்னுக்கு இருக்கிறதுகளையெல்லாம் சிந்திக்கிறதுக்கு தான் நாம முற்பட்டு இருக்கமே அல்லாமல் தன்னிலையில இன்னும் என்ன செய்யலை, அறிவு வேலை செய்யலை. ஏன்? தன்னிலையில சிந்திக்கணும், தன்னிலையில முராக்கபா பண்ணணும், தன்னிலையில தியானம் செய்யணும், எல்லாம் தன்னிலையில செய்யணும். சின்னத்துக்குரிய ரகசியம் விளங்குது இல்லை. இன்னைக்கு இந்த முன்னிலையில் இருக்கிற அஜுவது தியானம் செஞ்சா நான் அனசாபிஸ் யார் என்று நான் உணர்ந்துருவேனா? அஜுவது தியானம் செய்கிறாரு, அனசாபிஸ் யார் என்று நான் உணர்ந்துட்டு இருப்பேனா? அனசாபிஸ் தியானம் செய்யணும், அவரை ஞாபகப்படுத்தணும், அவர் களிமா செல்லணும். அப்படி இருக்கிறதாலாம் உஸ்தாது சென்னாக என்ன? யாருமே உதவா, யாருமே தாரா, ஒன்றியத்தான் ஏகணும். அப்ப இப்ப சிருட்டிங்கிற உண்மையை சிந்தித்து தெளிகிற அந்த சித்தத்தில் உண்மையில நிலை கொள்ற நிலை ஒன்று நமக்கிட்ட வராட்டி அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்ற அந்த சொல்லுக்குரிய கருத்து கல்புல அமைஞ்சிருக்காது, கல்பு உணர்ந்திருக்காது. அதைத்தான் உஸ்தாது களிமாவின் கருத்தை உணரும் கல்பு உனக்கு இருக்குதான்னு அந்த பாட்டுல கேட்கிறேன். இப்ப நாம முழுமையா 100% தெளிவு காண வேண்டிய விஷயம் என்ன? களிமாவுடைய சிருட்டி இல்லை தவிர சிருட்டி இல்லை என்று சொன்னா அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான் என்ற முடிவு எங்க இருக்கு? களிமாவுடைய அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான் என்ற நிறுவுறதுக்கா களிமா வந்து? இல்லாட்டி தான் அல்லாஹ் மட்டும் இருந்தா சிருட்டி இல்லை என்று செல்ல தேவையில்லை, அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று செல்ல தேவையில்லை. அல்லாஹ் மட்டும் இருக்கான் என்று சொல்லி அரபுல தமிழ்ல சொல்லிக்கலாம். ஒரு பாட்டு வரிகளை ஞாபகப்படுத்தி கொடுக்கிறாள். ஹக்கும் ஹக்கும் கருவும் உருவும் கருத்தின் பிசகால் வேறாகும்,
களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கு நீயாகும். அப்படி நீங்க தொடருங்க. இந்த பாட்டுக்கு என்ன விளக்கம் என்று விளங்குதா இமாம்? அந்த விளக்கத்தை நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். அவருக்கு என்னடா நான் இப்போ ஒரு 6 மாசமா 3 மாசம் 4 மாசம் 6 மாசமா இந்த பாட்டு செல்லாத உறவாட்டமே இல்லை. நீங்க ரெக்கார்டிங் எல்லாம் கேளுங்க, எந்த உறவாட்டத்திலையும் ஒரு கண்ட பாட்டை சொல்லிதான் இருக்கு. ஹக்கண்டா என்ன, ஹல்கண்டா என்ன, கருவண்டா என்ன சொல்லிருக்கேனா இல்லையா நசரணா? தொடர்ந்து இந்த பாட்டு செல்லப்படுறையா இல்லையா? இந்த இமாம் வராதத்துல இமாமுக்கும் அது தெரியாம இருக்கு, அது பிரச்சனை இல்லை. அதனால இந்த உறவு வளர்ச்சி எல்லா ரெக்கார்டிங்லையும் அதை சொல்லப்படுது. அப்போ நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த சிறுட்டிய தெளிவு காண்ற விஷயத்தில் நாம் வந்துட்டோம்னா நம்ம எல்லாரும் உண்டு பட்டுருவோம். சிறுட்டிய தெளிவு காண்ற அந்த சித்த அறிவு அந்த நிலை கொண்டுட்டா களிமாட கருத்து அமைஞ்சிருமே. நம்மகிட்ட எங்க கருத்து வேறுபாடு வரப்போகுது? வராது. ஆளுக்கு ஒரு வேத வேண்டுமா, அதை திணிக்க நாளுக்கு ஒரு வேஷம் வேண்டுமான்னு காரணம் ஏன்னா தனக்கிட்ட ஒரு கருத்தை வச்சிருக்கோம். அது எங்கே எப்படி அந்த கருத்து மன உச்ச பழக்க வழக்கம் நாம விளங்கின மாதிரி இருக்கிறேன். அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லைன்ற உடனே அல்லாஹ் மட்டும் இருக்கான்னு எடுக்கிறேன். அப்போ உஸ்தாது சொல்றாங்க எப்படி தாத்தும் சிபத்தும் தன்னிலே தானான தாகா நபி. அந்த பாடல இந்த பாடல எப்படி சொல்றாங்க? குனியும் குணமும் ஏகமண்டு ஏற்றுக்கொள்றது தான் தௌஹீது. அந்த பாட்டில் எப்படி சொல்றாங்க? எங்கும் நிறைந்த ஹக்கு ஒரு சப்ஜெக்ட், எங்கும் ஏகமாய் உள்ள தாத்து. அந்த பாட்டில் எங்கும் நிறைந்த காலம், ஏகமாய் உள்ள காலம். ஏன் அப்படியெல்லாம் சொல்றாங்க என்ற சிந்தனை வேலை செய்தா பாட்டு சும்மா எழுதுறதுக்காக கவிதையில் எழுதி கொண்டா சந்தேண்டா நாம நம்புற இதை சல்சலத்து ஜர்ஸ் என்ற தெய்வீக நாதத்தின் வெளிப்பாடே இல்ஹாம். இதை அறிந்து தியானம் செய். அப்ப இது இல்ஹாம மூலமா வருதுன்னா எல்லாம் தெளிவு நிலையை உணரப்பட்ட தெளிவு நிலையிலான இது உஸ்தாது கிட்ட வந்திருக்கு. அதான் அனுபவத்தை சொல்லியிருக்கிறது தான் அவர் சொல்றாங்க. அப்ப நமக்கு சொல்லக்கூடிய முறைக்கு அவங்க ஒவ்வொன்றா என்ன செஞ்சிருக்கா விளங்கப்படுத்துற மாதிரி விளங்கிருக்கா. அப்ப அதில் உள்ள நுட்பங்களையெல்லாம் நாம தான் கிரகிச்செடுக்கணும். அப்ப நம்மளோட அறிவு தொழிற்படணும். இப்போ யாருக்கிட்டையாவது சிறுட்டி என்றா என்ன? சிறுட்டி களிமாவில் பாவிக்கப்படுற ஒருமையில் பாவிக்கப்படுற அந்த சிறுட்டிங்கிறது இந்த அந்த மக்கள் எல்லா இலாகும் அஜாலல் ஆலிகத்தென்று காட்டினதா? முகம்மது நபி சொல்றாங்க இலாகுக்கும் இலாகு வாஹித், உங்களுடைய இலாகு ஒரே இலாகு தான் என்று காட்டினதா? எது எந்த இடத்துல பொருந்தும்? அது அப்ப எந்த இடம் பொருந்துமெண்டா அப்ப அவரு இலாகுங்கிற அந்த இடிப்புல இருந்துதான் உங்களுடைய இலாகு ஒரே இலாகு தான் என்று சொல்றாரு. இவங்க அந்த இருப்பு நிலை தெரியாம இவகட மன உச்ச இவகட அடிப்படை இவட பழக்க வழக்கத்தை கொண்டு சிறுட்டிகள் என்று பன்மையில கண்டத்தை அப்படியே இது எல்லாத்தையும் இவர் ஒரு சிறுட்டி ஆக்கிட்டாரா ரெண்டு தான் கேட்க ஒரு இலாக ஆக்கி விட்டாரா? அப்ப இவங்க எங்க இருக்காக? கனவுண்டு தெரியாம கனவுக்கு இருக்கிறவங்க எப்படி இருக்காக? ஒவ்வொருத்தரையும் தனிய ஒவ்வொரு பொருளா நம்பிட்டு இருக்காங்க. முதலாவது தன்னை என்ன நான் நம்பிட்டு இருக்கேன் படைப்பென்று சொல்லி. இதுதான் இங்க உள்ள மெயின் பிரச்சனை. இந்த தெரிகிறதெல்லாம் படைப்பு என்று நம்புற விஷயம் ரெண்டாவது விஷயம். இந்த தெரிகிறது பார்க்கறது எல்லாம் படைப்பு சிறுட்டிகள் என்று முதல் என்ன நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு தனிப்பொருள் என்று. அப்படி நான் ஒரு தனிப்பொருள் என்று நம்புறதுக்கு காரணம் எது? உடலை நான் என்று நான் உணர்றது. அப்ப உண்மையை உணராத உளுத்தரின் கூற்று அது. அப்ப உடலை நான் என்று உணராதே உடலும் மாய்கை தான் மறவாதே என்றா அப்ப நான் ஒரு கட்டுண்ட நிலையில இந்த உடலை நான் இருக்கேன் என்று சொல்லி நான் எடுக்கிற இது மாய்கையா இருந்தா இதை எப்படி சிறுட்டிகள் சொல்றேன்? அப்ப உஸ்தாது சொல்றாங்க இறை ஆஸ்மாங்கிறது என்னையா? தோற்றமே அன்றி படைப்பு இல்லையா? இறை ஆஸ்மா இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப பேருக்கு பேரா இருக்கிறது. அதுதான் இந்த தெரிகிறது. அப்ப இதை பல முறை உறவாட்டத்தில் நாம பேசுறோம்பா. அப்ப இப்ப சிறுட்டி என்று ஒருமையில செல்லப்படுறது அறிவுல தெளிவாகிறேன். முதல் என்ன செய்யணும்? உஸ்தாது சொல்றாங்க அறிவினில் அமையா பொருளினில் ஆசை அமைவது எப்படி லேசா அதை முதல் யோசினி ராஜாங்க. அப்ப முதல் அறிவுல அமையணும் எது? சிறுட்டிகளா சிறுட்டியா? அதைத்தான் உஸ்தாது சொல்றாங்க சிறுட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் அறிவு உண்மையில் நிலை கொள்ளுமா. இப்ப அது அல்லாஹ் உணர்ந்தது. அது தண்ணீர் தானே அவன் உணர்ந்தது. அதனால நேற்று முந்தின உறவாட்டத்தில் சூசவமா சொன்னேன். ஆதம் என்று சொல்லி அவருக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் பழைய மாணவர்கள் என்றதுக்காக இந்த பேச்செல்லாம் தாரு. அவருக்கு ரஹ்மானுடைய தோற்றத்தை கொடுத்தாச்சு. இப்ப ஆதம் தோற்றம் யாரு? ரஹ்மான். கலக்கல்லாஹு
ரஹ்மானுடைய சூரத்தில் ஆதம என்ன செஞ்சாச்சு. இப்போ சூரத்தை கொடுத்தா ரஹ்மானுடைய சூரத்து. ரஹ்மான் யாரு? அல்லாவுடைய திருநாமம் ரஹ்மானுங்கிற. அதப்போ அதனுடைய சூரத்தை கொடுத்தாச்சா. மறுபடியும் இப்போ என்ன தண்டை உயிரை ஊதுறான் ரெண்டு தானே வருகுது. இப்போ என்ன இப்போ யாரு? இப்போ உயிர் யாரு? அல்லா. சூரத்து ரஹ்மான். இப்போ ஆதம் என்று சின்னத்துக்கா இன்னைக்கு என்ன இருந்து இப்போ ஒரு படைப்பொண்டு வந்தியா? இன்னைக்கு படைச்சேண்டா என்ன செஞ்சிருக்கணும்? இதெல்லாம் இல்லாமல் அல்லா இடிக்க ஏதோ ஒன்று வந்திருக்கணும். இப்போ இது நல்ல உறவாட்டத்தில் தொடர்ந்து இருந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வர ஒரு பக்குவமான பிள்ளைங்கிறதுக்காக தான் இப்படி இந்த விஷயங்களையெல்லாம் உங்களுக்கு புட்டு புட்டு தாரேன் நான் விளக்கி. இப்போ சிருட்டி என்றால் எடுக்கலாமா? அது சிருட்டியாது. ரஹ்மான்ட சூரத்து அல்லாவுடைய தஜல்லி. அதில் அல்லாஹ் தன்னை உணர்ந்த நிலை தான் ரஹ்மானுடைய தோற்றத்தில். அது நீங்க தான். அது நீங்க இருக்கிற இடிப்புல உணர்ற நிலை ஒன்று இடிக்க. அந்த உணர்வு இடிக்க உங்களுக்கு. இப்ப இடிக்கும் நானே உணர்ந்து கொள், உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய். ஏன் உங்களை கலீஃபாவா பிரதிநிதி எடுத்திருக்கான். அப்ப அதுக்கு எப்படி மலக்கூத்துடைய ஆழம் தன்னில் மறைந்த எப்படி செய்திகள் அறிவாய். அப்ப உங்களும் மறைஞ்சிருக்க மலக்கூத்து தண்ணில் என்று காட்டுறாங்க. அப்ப இந்த நிலை ஏக வியாபகமா இருக்கிற ஒரு நிலை. இது ஒரு கட்டுண்ட நிலை இல்லை. அப்ப எப்ப கட்டு அவ்வளவுதோ அப்ப இந்த நிலை உங்கள தரிப்பட்டிருக்கும். புதுசா தரிப்படுறல தரிப்பட்டு இருக்கிற நிலை என்னங்கிறத நீங்க உணர்ந்துருவீங்க. உணர்ந்த நீங்க எப்படி இருப்பீங்க? இறைவனை ஏகனாய் ஏற்றவராய் இருப்பீங்க. இப்ப சிருட்டி அந்த இல்லைன்னு சொன்னானே அவன் தன்னில உணர்ந்தது. தன்னைத்தானே தரிப்படுத்ததான் அதை வெளியாக்கினான். இதை தூக்கி வச்சுக்கிட்டு நம்மட பிள்ளைகள் கையில சாமானோட தூக்கி வச்சுக்கிட்டு இது சிருட்டியாண்டு கேட்கிற அளவுக்கு இருக்கு. இதை தூக்கி வச்சுக்கிட்டு கேட்கிறேன் நான் யாருன்னு சிந்திச்சிருக்கேன். அந்த பிள்ளை ஏதாவது ஒன்றை கையில தூக்கி வச்சுக்கிட்டு இது என்ன இது சிருட்டியா என்று கேட்கிறவரு இதை தூக்கி வச்சுட்டு இதை கேட்காம இதை தூக்கி வச்சுட்டு கேட்கிற நான் யாரு? அப்ப தியானம் செய்கிற திக்ரு செய்கிற எல்லாம் தன்னை உணர்றதுக்கு ஒண்ணுக்கு தூக்கி வச்சுட்டு இருக்கிறது என்னன்னு பாக்குறதுக்கா? மூடனின் பக்தி புத்தியம் இருக்கு. வாத்தியார் சென்ன பாடம் அவ்வளவுதான் வணங்கி. அப்ப சிருட்டிய விளங்குறது தான் மெயின் விஷயமே இங்க. அப்ப அதாவது நாம திரும்ப நாம உறவாட்டத்துக்கு இருக்கிற நாமளே அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தெளிவொன்றை ஏற்படுத்திக்கணும். நமக்கு உறவாட்டம் அதுக்காகத்தான் நடக்குது. அதனால அந்த நம்ம காண வேண்டிய மெயின் பிரயோசனமே அந்த சிருட்டி சம்பந்தமாக நம்மளோட அறிவுல தெளிவாக விளங்குறது தான். அப்ப நான் பல தடவை அதை காட்டியிருக்கேன் உங்களுக்கு. காண்போனுங்கிற நிலையில இருப்பு எடுங்க. கனவினில் கண்ட பொருள் காண்போனே தனையன்றி கருவினில் வேறியாமோ என்கிறது 3 நிலை இல்லை. ஒரு ஒன்றித்த ஏக நிலை. நேற்று கூட உறவாட்டத்தில் அதை பேசினோமா இல்லையா? அதை மறா எப்படி சொன்னோம்? பேரண்டம் யாவுமே அவன் சொல்லால் அவனிலே ஆனதன்றோ. நீ ஏது நான் ஏது நிலையான அவன் அன்றி அணுவேனும் இல்லை என்றா. இப்ப அது சிருட்டியா? அது அல்லாஹ் தன்னில சிருட்டி இல்லைன்னு உணர்ந்திருக்கான். உணர்ந்த நிலவாவன் தன்னை உணர்ந்த நிலை. இதை எப்படி வஸ்தாது சூசவமா சொல்றாங்க? பெரியோனின் திருவசனம் பெரியோர்கள் அனுபூதி பிள்ளையாக காணாதடா, பிடிவாதம் வேண்டாமடா. அப்ப விளங்கி எடுக்க முயற்சி எடுக்கணும். இதை திரும்ப தண்டை மன உச்சிக்கையே போய் மன உச்சிக்கை இருக்கிறதையே கண்டி அதை பேசுறதுக்கு போகக்கூடாது. பேசினா இன்னும் இதுக்குள்ளேயும் கருத்து முரண்பாடு வரும். அப்ப நாம ஒரு விஷயத்தை விளங்கி எடுக்க வேண்டிய ஒரு அடிப்படை ஒன்று வராது. கருத்து முரண்பாடு வர்றதுக்கு காரணம் அவங்களோட சொந்த கருத்து நுழையிறத்தாலாம். ஒஸ்தாது அவங்களோட சொந்த கருத்தொண்ட பாட்டில் செல்லவே இல்லை. எங்கேயாவது ஒரு பாட்டு வரிய கொண்டாங்க அவ சொந்த கருத்து நான் செல்லிருக்காக நம்மளைக்குத்தார் சொந்த கருத்தே இல்லை. முகம்மது நபி அவர்களுக்கு சொந்தமான ஒரு கருத்தை வேதத்தில் சொல்லவே இல்லை. அல்லாவை தவிர சிருட்டி இல்லைங்கிற களிமாவை விளங்கினா சொந்த கருத்துக்கு இடமே இல்லை. அங்க சொந்தமே இல்லை அவர்களுக்கு கருத்து. அந்த கருத்தை உணரும் கல்புதான் சொந்தம். அதுக்கு உள்ளம் என்பது ஒளியாகும். அப்ப அல்லாவை தவிர சிருட்டி இல்லைங்கிறது ஒரு சாதாரணமான வசனம். அது அவ்வளவும் தானே. அதை ஏற்றுக்கொண்டுட்டோம். நாம அச்சரப்பிழை இல்லாம உச்சரிச்சிட்டோம். பலமுறை சிந்தி ஒரு முறை செயற்படு உன் கையில் வெற்றி உண்டு எழுதியிருக்காளே. அப்ப விளங்கி அறிகிற விஷயத்துல பல முறை சிந்திப்போம். நாம சிருட்டி என்ன என்ன
அதை இன்னைக்கு நாம் காட்டுறோம். எந்த இடத்தை காட்டுறோம்? இப்போ கனவை கண்டுகிட்டு இருக்கிறவன்ற நிலையை நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. சிருட்டி என்று எடுங்க. ஐனைக்கு உண்மையில் உள்ள நான் ஒன்று தான். ஐனைக்கு பல நான் இல்லை. அந்த கனவு காண்றவர் நான் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் இப்படி விளக்குறேன். இது கனவு கலைஞ்ச நிலை. என்னடா நம்மட அறிவுல கனவு கண்ட அனுபவம் தான் இருக்கு. கனவுல இருந்து விழிச்ச அனுபவம் இப்படி இந்த உலகத்தில் ஒளிமின மாதிரி தான் இருக்கு. இந்த உலகத்தில் இருந்து கனவத்த உலகில் விழிப்பூட்டுமங்கிற விழிப்பு நம்மக்கிட்ட ஏற்படலை. அப்போ இப்போ இது கனவு, உலகம் நீண்டது ஒரு கனவுண்டா இந்த கனவுல இருந்து நினைவு என்கிற விழிப்பு ஏற்படணும் நமக்கு. அப்போ உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி விடு தம்பி, தலை நிமிர்ந்து வாழலாம். அப்போ இன்னைக்கு அறிவை தட்டி ஒழுப்பப்பட்டுட்டா அது காட்டி தரும். களிமாட கருத்து என்னங்கிறது கருத்தை தான் நம்மக்கிட்ட சொல்லிருக்கு. அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று தமிழில் சொல்லியிருக்கு. லா இலாஹ இல்லல்லான்னு அரபுல சொல்லியிருக்கு. இதை சிங்களத்தில் செல்லலாம், ஆங்கிலத்தில் செல்லலாம், 1000 கோடி பாசையில் செல்லலாம். இன்னும் சின்னதல்ல களிமா. அப்போ கருத்தை விட்டு விட்டு சொல்லழகில் மூழ்கிற எல்லாரும் நாசமாகறாளா இல்லையா? இன்றைக்கு நாசமாகற மாதிரி சரித்திரம் பார்க்கம்பா. கருண நபிட சாபம்பா அது. ஏன் இப்படி கருத்து எடுக்கிறது தான். இன்றைக்கு உருவப்படத்தை கொஞ்சம் அளவுக்கு போயிட்டு சாபம், நான் யார் என்று அறிய வேண்டிய அறிவை விட்டு போட்டு. அப்ப இந்த சிருட்டியை திரும்பியும் வலியுறுத்துற மெயின் விஷயம், சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் ஏண்டா அறிவு உண்மையில் நிலை கொள்ளும். முராக்கபா செஞ்சு பாருங்க, நினைவுல இருங்க. அந்த சிருட்டி அது நான் என்கிற இருப்பு நிலை உங்களுக்கு காட்டும். முன்னுக்கு கையில் தூக்கி வச்சுக்கிட்டு காட்டுறதெல்லாம் சிருட்டி இல்லை, கற்புலன் போலி கூத்தது. அது சிருட்டிகள்லையும் சேராது. அதை விளங்கப்படுத்துவோம், நாளைக்கு நாம் எடுப்போம். இறை அஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லை. இந்த இறை அஸ்மா தோற்றம் தான் சிருட்டிகளில் வரும். எது சிருட்டியில் வரும்? அந்த பாட்டு எப்படி வருகுது? நசர்நான சகைக்கு ஞாபகம், இறை தோற்றம் புரியாதப்பா, அது சிருட்டி. இருளென்ற வகுமிலே வாழ்கின்ற மூடருக்கு இறை தோற்றம் புரியாதப்பா, அது சிருட்டி. அது அந்த சித்தம் நிலை கொள்ளணும், நமக்கு அந்த உண்மை விளங்கணும். அது இப்படி தெரிய வர விஷயம் இல்லை. அது ஏக வியாபகமா அந்த இடிப்பு நிலை தான் இருக்கு. அது அல்லாஹ்ங்கிற நிலை. அதை நாம படைப்பு ஒரு கருத்து எடுக்கணும். அந்த கருத்தை நாம எடுக்கிற நான் யாருன்னு சிந்திக்கவில்லை. அந்த கருத்தில் இருக்கிற நான் யாருன்னு சிந்திக்கவில்லை. அப்ப அதை இருதயத்தில் இருத்தினா பலதாய் காண்பது சிறுக்கப்பா, பலதாய் காண்பது அப்ப பலதாய் காண்றதும் சிறுக்குத்தான், இருதயத்தில் இருத்துறதும் சிறுக்குத்தான். என்ன எப்படி சொல்றாங்க? பலதாய் காண்றது இணையப்பா. இணையங்கிறது அரபு, தமிழ்ல சொல்றாங்க. அதே சொல்ல அதை இருதயத்தில் இருத்தினால் சிறுக்கப்பா, அரபுல சொல்றாங்க. அப்ப பலதாய் காண்றது இனதான், இருதயத்தில் அதை இருத்தி வச்சிருக்கிறது இனதான். அப்ப இது எதால ஏற்படுகிறது? சிருட்டியால ஏற்படுகிறதா, சிருட்டிகளால ஏற்படுகிறதா? அப்போ உஸ்தாது சொல்றாங்க, உள்ளத்தின் சிறுக்கு உலகத்தில் ஊட்டி இருப்பதை கண்டேன். அப்படிப்பட்ட உள்ள இன்றைக்கு இருக்கு நிறைய. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? இடிக்கும் நான உணர்ந்துகொள், சிறுக்கு என்கிற நோய் அழியும். எங்க உணர்ந்து கொள்ற அந்த இடத்தில் அழியும். அப்ப எல்லாத்தையும் தன்னிலையில யோசிக்க வேண்டிய, முராக்கபா பண்ண வேண்டிய, திக்ரு செய்ய வேண்டியது, சிந்திக்க வேண்டிய, தன்னை அறிகிறது தான் இதுல இருக்கிற விஷயம். அப்போ சிருட்டி இல்லைன்றது விளங்கும் நமக்கு. முதல் நாம நம்மள படைச்சவன் படைச்சிருக்கான், நான் ஒரு சிருட்டி என்ற ஒரு எண்ணம் எனக்கிட்ட இருக்கே, அதே அப்படியே இருக்க நான் முன்னுக்கு தெரிகிறதையெல்லாம் சிருட்டி இல்லை என்றோ சிருட்டி என்றோ எடுக்கிறது எப்படி எனக்கு விளங்கும்? அதுக்கு தான் நான் கேட்டேன். கையில் தூக்கி வச்சுக்கிட்டு இது சிருட்டியான்னு கேட்கிறவர் அவர் யாரா? அதை தூக்கி வச்சுக்கிட்டு சிருட்டியா இருந்துட்டு கேட்கறாமா, இல்லை வேற என்னவுமா இருந்துட்டு கேட்கறாமா? அப்ப அவரு இது சிருட்டியான்னு கேட்கறா, அவரும் தன்னை சிருட்டி என்று தான் நினைச்சிருக்க. ஆனா சிருட்டியை பத்தி விளங்கிட்டு இதுக்கு ஒரு தனி முயற்சியோடு எடுக்கணும். மஜ்வத் நாமே கண்டிப்பா எடுக்கணும், இல்லாட்டி கரை சேர இயலாது.
அந்த உண்மை நமக்கு நிலை கொள்ளணும், அதை தெளிவா பிடிக்கணும். அதுல இடிப்பு எடுத்துட்டோம்டா அல்லாஹ் வெளியாவா. முதல் நீங்க சிருட்டிங்கிறத மறங்க. அவனை அன்றி நீ இல்லை என்று உஸ்தாது சொன்ன பாட்டத்தான் சொல்றேன். அப்ப அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்கிறது சரியா? கடல் கொண்ட அலையது கடல் அன்றி பொருள் இல்லை, கருத்தோடு சிந்தித்துப்பார் என்று சொல்ல வந்தது அலைய அழிக்கிறதுக்கு இல்லை. நாம தான் அலை என்று சொல்லிட்டு இருக்கோம். இப்ப தங்கத்துக்கிட்ட காப்பு என்னையா இருக்கண்டு தங்கத்துக்கு தானே தெரியும், நுட்பமாக்குறீங்க. நாம காப்புன்னு சொல்றோம். நாம காப்புன்னு சொல்றதால காப்பை ஒரு பொருளாகவும் தங்கத்தை ஒரு பொருளாகவும் நம்மளோட கணிப்பீடு ஏன் அதே காலத்தில் கட்டுண்டு எடுக்கிறதால. இப்ப நீங்க தங்கமா இருக்கிறீங்க வெப்பம் உதாரணத்துக்கு இருக்கிற நீங்க தங்கம் தான் இப்ப பொருள், உங்களோட காப்பு எண்ணெயா இருக்கும். அதே மாதிரி கடலுக்கிட்ட அலை எண்ணெயா இருக்கும். நாம அலை என்று சொல்றது இல்லை, அது நாமளும் நம்மளோட மூதாதைகளும் வைத்துக் கொண்ட பேர். அப்ப கடல் கொண்ட அலை ஏது? கடல் கொண்டேண்டா கடல் எடுத்துக்கொண்ட அலை இருக்காண்டு கேட்காங்க. கடல் கொண்டேண்டா கடல் எடுத்துக்கிட்ட அலை ஏது? கடல் அன்றி பொருள் இல்லை. அப்ப அங்க பொருளா இருக்கிறது என்ன? கடல் தான். கருத்தோடு சிந்திக்க சொல்றாங்க. அப்ப இப்ப களிமா பொருளை கருத்துக்கு எடுக்காம, கலையாத உணர்வை நிலை நிறுத்தாம, காலை மாலை தியானம் செய்யாம கருத்து அமையுமா? தியானம் செஞ்சு கருத்து அமைஞ்சிட்டா கற்பனை உலகம் மறைஞ்சிடுமா? கற்பனை உலகம் மறைஞ்சா கற்பனையான நானும் இல்லாம ஆயிடும். ஏன் கற்பனை உலகம் மறைஞ்சா என்னையாவது உண்டு உங்கள்கிட்ட கற்பனை ஆயிருக்குமா? எல்லாம் தெளிவா இருக்குமா? அந்த சிருட்டி அல்லாஹ் தான். அதை உணர்த்தத்தான் களிமாவை சொல்லிருக்கு. அப்ப நாம இப்ப சொல்ல பிடிக்காம கருத்தை பிடிக்கும். இப்ப சாபம் இல்லை, சொல்ல பிடிச்சோம்னா சாபம் இருக்கு. கருண நபிட சாபம் இருக்கு. அப்ப அவரோட சபாத்து கிடைக்கும் வரைக்கும் அந்த சாபத்துல இருக்கணும் மறா. ஆனா இப்ப அவரோட சபாத்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நேரடியா. அதை பார்க்கிற கண் இருந்தா கொஞ்சமே மிஸ் பண்ணாம பிடிச்சிடுவோம். அப்ப அதுக்கு சரியான விஷயம் சிருட்டி தான். சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் அறிவு உண்மையில் நிலை கொள்ளணும். கொண்டுட்டா சரி. இப்ப நீங்க இலாக இடிக்கத்தான் விரும்புவீங்க. ஆலிகத்தா இடிக்கிற நிலை உங்களுக்கிட்ட இல்லை. இப்ப அது படைப்பே இல்லை, அது அஸ்மா. அந்த இலாகங்கிற நாமத்துக்கு நாமமாக இருக்கிறது அது. அப்ப நாம திரும்ப அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான், அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான்ங்கிற கருத்தை நம்மள உள்ளத்திலே செய்யக்கூடாது. கலிமாவுக்கு வந்து அப்படி எடுத்தோம்னா நாம அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டோம். அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான்னா விஷயம் முடிஞ்சு. இப்ப நான் என்கிற உணர்வு அல்லாவாக இருக்கேன். ஏன் நான் தியானம் செய்யணும், திக்ர் செய்யணும்? அல்லாஹ் மட்டும்தானே இருக்கான். ஏன் எனக்கு களிமா தரணும்? ஏன் அதை எடுத்துக்கிட்டு நான் போகணும், சிராத்த கிடக்கணும், லிகாவுக்கு போகணும்? ஏன் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ சிந்தனையை முடிக்கிறதுக்கு, உங்களோட சிந்தனையை தொழில்படாமல் வைக்கிறதுக்கு அவன் எடுக்கிற ஒரு ஒரு கொள்கையோட உள்ள ஒரு முயற்சி. அது கொள்கை அப்படியே காட்டுற மாதிரி காட்டி அப்படியே நிப்பாட்டி விடுற முயற்சி தான் அது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? அதோட சரிப்பேன். அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான். எப்படி தெரியும் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான்னா? அப்போ நீங்கள் யார்? உங்களை அல்லாஹ் மட்டும் இருக்கான்னு சொல்லி சொல்றதுக்காக வச்சிருக்கான்னு எடுப்போமா? உஸ்தாது என்ன அழகா சொல்றாங்க. ஒரு ரூமுக்கு சரியா ஒன்றுமே இல்லை என்று சொல்றேன்டா, ரூமுக்கு யாராவது இருந்தா செல்லலாமா? இப்ப நான் ரூமுக்கு இருந்துக்கிட்டு ரூமுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்றேன், பொருந்துமா நான் சொல்றது? அப்ப எப்படி செல்லணும்டா? நான் என்னை தவிர ஒன்றுமில்லைன்னு தானே சொல்லணும். இப்ப நீங்க கேட்குறீங்க ரூமுக்கு யாருன்னு, நான் உள்ளுக்கு நின்று ஒன்றுமில்லை என்று சொல்லலாமா? அப்ப சென்ன நீங்க மாறி என்கிட்ட என்ன கேட்பீங்க? அப்ப நீங்க ரூமுக்கு இல்லையான்னு கேட்பீங்களா இல்லையா?
கேட்டதுக்கு பிறகுதான் வர ஞானம் பெறும் நமக்கு. ஓ, நான் ரூமுக்கான இருக்கேன், அப்போ என்னை தவிர ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் ரூமுக்கு, வேற ஒருத்தரும் இல்லைன்னு அதுக்கு பிறகு தானே சொல்கிறேன். அப்போ இப்போ அல்லாஹ் என்கிற சொல்லடியை அனசை போடுங்க விளங்குறதுக்காக. அனசை தவிர ஒன்றுமே இல்லை, சிறுட்டி இல்லை, படைப்பு இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்து பாருங்களேன். அப்போ இன்னைக்கு ரூமுக்கு என்று எடுக்கிறது நம்மளோட கட்டுண்ட ஒரு உதாரணத்துக்காக விளங்குறதுக்காக எடுக்கிறது. அப்போ கடல் எப்படி இருக்கி? அலையாத்தான் இருக்கி, உப்பை ஒத்த நிலையிலே உண்மையோடு ஒன்றுவாய் என்று சொல்றாரு. அப்போ உஸ்தாது நமக்கு தெளிவுபடுத்தின கொள்கை எங்கே கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமா என்று காட்டின இடத்துக்கே போகணும் நாம. அப்பதான் களிமாட கருத்து பிடிபட்டா தான் அதே இடத்துக்கு போகலாம். அது முகமது நபி காட்டினதுக்கு பிறகு நம்மளோட உஸ்தாது தான் காட்டிருக்காங்க, அப்துல்லா பைல்வான் தான் காட்டிருக்காங்க. இடையில அந்த அளவுக்கு தெளிவா ஒரு மனுஷன் காட்டவே இல்லை. அது இப்ப புரியாது, உங்களுக்கு புரிகிற கட்டம் வரும். அவ்வளவு தெளிவா தந்திருக்கி அல்லாவை தவிர சிறுட்டி இல்லைங்கிற களிமா. அப்படி இடத்தை கொண்டு போய் இருப்ப வைக்கும். அறிவு ரீதியாக போற பயணம் இது. திரும்ப திரும்ப கேளுங்க பேச்சை. நான் நிறைய சிறுட்டி சம்பந்தமாக இப்போ நியாயமான உறவாட்டங்கள் நடத்தியிருக்கேன். திரும்ப வந்து அதை விளங்கி கொள்ளாமல் எடுக்காமல் கேள்வி எடுங்க. இல்லாட்டி இப்போ அல்லாவை தவிர சிறுட்டி இல்லைன்னா அல்லா மட்டும் இருக்கிறான், அல்லா மட்டும் இருக்கிறான்னு அது வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ரெண்டு எடுப்போமா களிமாவுக்கு கருத்தை? அப்படித்தானுங்க இன்றைக்கு பிள்ளைகள் விளங்கி வச்சுக்கிட்டு இது சிறுட்டி ஆண்டெல்லாம் கேட்குதுகள். தன்னிலையில் சிந்திக்கலையே, இன்னும் களிமாவை தியானம் செய்யலை, திக்ரு செய்யலை, முராக்கபாண்டா என்ன தெரியா? ஆனால் பார்க்குற எல்லாத்தையும் விளங்கி வச்சவன் மாதிரி அதையும் பார்த்து இதையும் பார்த்து இது என்ன சிறுட்டியா, அது என்ன சிறுட்டியா, இது சிறுட்டிகளா? அப்போ உஸ்தாது எப்படி சொல்றாங்க? அந்த சிறுட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியணுமா? அந்த சிந்தித்து தெளிகிற சித்தம் அறிவு உண்மையில் நிலை கொள்ளுமெண்டா எங்க இப்போ எங்க சிறுட்டியை நாம விளங்க வேண்டியிருக்கி? எங்க சிறுட்டி என்கிறது நமக்கு தெளிவாக வேண்டியிருக்கி? அறிவுல. நான் சிறுட்டிகளை செல்லல, அது வகுமுல இருக்கி, மறுச்சியில இருக்கி, மறுச்சி தான் அது. அப்படியெல்லாம் இருக்கென்று காண்றது. சஜா, இது எடுக்க வேண்டிய விஷயம் தானே. இது கண்டிப்பா தெளிவாக நம்முட பிள்ளைகள் சிறுட்டி என்றா என்னன்னு தெளிவுபடுத்துற. சும்மா அப்படி இருக்கணும். சிறுட்டி என்றா சும்மா அந்த மாதிரி இருக்கணும். அறிவுல அப்படி தெளிவாகும். கடைசி வரைக்கும் சறுக்க மாட்டேங்குது. இந்த நான்ங்கிறது அதைத்தான் காட்டித்தர போகுது. ஏன்னா அதை நாம படைச்ச பொருள் நம்பிட்டு இருக்கோம். அந்த இடிப்பு நிலையை காட்டின உடனே முழங்கும். இது என்ன? இது வல்லமையை கொண்டு அல்லாஹ் வழியாகி இருக்கான். அவனுடைய குதுரத், அல்லாஹ்வுடைய திருநாமங்களை தன் திருநாமமாக நினைச்சு ஆட்சி அதிகாரம் செய்கிற இடம் அது. அதை எப்படி சிறுட்டி என்று சொல்றேன்? அது இல்லை என்று அவன் தண்ணில உணர்ந்திருக்கான். காப்ப தங்கம் அப்படித்தான் உணர்ந்திருக்கி, நான் என்றே உணர்ந்திருக்கேன் இன்னைக்கு. ஆனா காப்பு இல்லைன்னு எடுக்க வேணாம். இப்ப நுட்பத்திலும் நுட்பம் இதை சிந்தனைக்கு எடுத்து தெளிவ அம்புட அறிவுல வந்துட்டா கண்டிப்பா லிகா கொண்டு போய் சேர்க்கும். என்ன விளங்கி அறிஞ்சு யார் பின்பற்றுகிறாரோ அவரை நான் கண்டிப்பா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். உஸ்தாத் சொன்னியா இல்லையா? அது கண்டிப்பா சேர்க்கும். தெளிவுபடுத்துறதுக்கு தான் நீங்க நேற்று அந்த இடத்த வந்து ஹலோ பேசுங்க சாஹிப். அந்த திருட்டிங்கக்கூடிய ஒரு இடத்தை தான் நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. இல்ல நிறைய உறவாட்டத்துல வந்துட்டு இருக்கு. இப்ப பிள்ளைகள் என்ன செய்யுதுண்டா, உறவாட்ட பேச்சு ஒரு தரம் கேட்குதுகள், அதை நல்லா கவனிச்சு பாட்டு கேட்குற மாதிரியே இப்ப பேச்சு எங்க பழகுதுகள் போல நான் நினைக்கிறேன். அது எனக்கு மனச்சோர்வை ஏற்படுத்துது, மனச்சோர்வை ஏற்படுத்துது. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவங்க வந்து எதுச்சுன்னா இப்போ வந்து
அவனை சாப்பிட்டா சொல்லணும்னு சொன்னா இல்லை என்னடா சாஹிப்னா இப்போ நம்மளோட காலப்பகுதிக்கு நம்மளோட காலம் கணிசமான காலம் போயிட்டு இப்போ நாம் இதுக்குள்ள புதிய மாணவர்கள் என்று இல்லை இருக்குள்ள அதிகமாக விஷயங்களை தெளிவாக விளங்கின மாணவர்கள் தான் இதுக்குள்ள இருக்காங்க. அப்போ இன்னும் நாம் என்ன செய்யணுமெண்டா இன்னும் அதில் தெளிவு காண்ற அறிவு ரீதியாக போகிற சிந்திக்கிற முராக்கபா செய்கிற கட்டத்துக்கு தான் இனி போகணும். இல்லை நம்மளோட பிள்ளைகள் யாரும் பேச துவங்கினா இப்போ என்னண்டா நியாயமான பிள்ளைகளோட நிலைமை எப்படி இருக்கேன்டா சாஹிப்னா ஏற்கனவே சும்மா பாட்டு கேட்ட பாட்டு இப்போ கேட்கக்குள்ளதான் இதுகளுக்கு ஒஸ்தாது இதையே சொல்கிறாங்க. நாம் ஏற்கனவே இப்படியே கேட்டோம் இதை இப்படித்தானே நமக்கு விளங்கிச்சு. ரெண்டு மாற்றம் அடைகிற அளவில் இந்த உறவாட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, எல்லாரையும் தான் சொல்கிறேன், யாரையும் குறிப்பிடலை. அப்போ அந்த விஷயத்தோட இந்த சிருட்டிங்கிறது தெளிவாகும். ஏன் நான் இதை வலியுறுத்துறேன்டா அல்லாவை தவிர சிருட்டி இல்லைங்கிற களிமாவை முராக்கபா செய்கிறது தியானம் செய்கிறது தான் நமக்கு தந்த கடமை. அச்சரப்பிள்ளை இல்லாமல் உச்சரிக்கிற, இரண்டாவது விளங்கி அறிகிற, விளங்கி அறியக்குள்ள உங்கள்கிட்ட வரப்போகிற கருத்திருக்கே அதுதான் இன்னும் நான் சொல்கிறது. சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் என்று சொல்கிறாங்க, அறியும் என்று சொல்லலை இன்னைக்கு. அது தெளிவான நிலை அது சிருட்டிங்கிறது. அந்த தெளியும் அறிவும் நிலை கொள்ளும். இப்போ அவர்கிட்ட கருத்து முடிவற்றும். இப்போ அவர் அடுத்த பகுதி அடுத்த மூணாவது கடமை என்ன? கல்புலாத பதிப்பேன், நழுவ விடாம பாதுகாப்பேன். இவ்வளவுதான். அச்சரப்பிள்ளை இல்லாமல் உச்சரிக்கிற, விளங்கி அறிகிற, விளங்கி அறிஞ்சத்தை உள்ளத்தில் பதிக்கிற. ஏன் உள்ளத்தில் பதிக்கும்? உள்ளம் என்ன செஞ்சிருக்கு? அதை மறந்து போயிருக்கு. அப்போ அவரை ஞாபகப்படுத்தணும். இப்போ அவர் ஏண்டா இருக்கிறத மறக்கிறேன்டா, மறந்ததை அவர் ஞாபகப்படுத்தணும். அப்ப இருக்கிறத மறக்கிற போது மறந்துட்டாருண்டா மறந்தது நினைவிலாகும். இதுல சின்னொரு நுட்பம் ஒன்று தாரு, பிடிக்க வேண்டிய ஆட்கள் பிடிச்சிக்கங்க. நினைவுண்டு பேசுற விஷயத்தை ஒரு இடத்த ஒஸ்தாது காட்டுறாக. உலகம் நீண்டது ஒரு கனவு, அதன் இருப்பிடம் இருதய நினைவு. இப்ப நீண்ட கனவு இருக்கே, அந்த கனவு எங்க இருக்கேன்னா நினைவுல இருக்கேன்னு காட்டுறாங்க. இந்த உலகம் நீண்டது ஒரு கனவு, அப்ப நீண்ட இந்த உலகம்ங்கிற இந்த கனவு இருதய நினைவுல இருக்கிறதாக காட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துல எப்படி காட்டுறாங்க? காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா. அப்ப இப்ப நினைவுங்கிறத என்ன நீங்க எடுத்து காட்டிட்டாங்க? காலம் என்று காட்டிட்டாங்க. அப்ப நினைவுக்கு போங்க ரெண்டா. இப்ப உங்களிடத்துல நினைவு என்கிற ஒரு விஷயம் இருக்கு உங்களோட அனுபவத்துல. அதை நினைக்கிற எப்படி என்கிற விஷயமா அனுபவத்துல இருக்கு. அப்ப அந்த நினைவோட போய் சிந்தித்துப்பார், ஹக்கு வெளியாகும் சிந்தித்துப்பார் என்றா அது என்ன செய்யும்? அந்த நினைவு அது காலமாக இருக்கி என்கிற இருப்பு நிலையை அது காட்டித்தரும். அதுதான் மறந்தது நினைவிலாகிறது. அப்போ உஸ்தாது அந்த எப்படி சொல்றாங்க? காலம் நானே என்று அந்த பாட்டு எப்படி வருகிறது? சஹி அத காலம் நான் என்று உணர்ற, நானே காலம் என்று உணர்றேன் என்று சொல்லி ஒரு பாட்டு வருகிறது. அண்ணா காலம் நானே எனும் உணர்வு ஹக்காய் உன் ஆட்கொள்ளும் வேண்டா உங்களுடைய இருப்பு நிலையாவே அமைஞ்சிருப்பேன். இப்பதான் சிருட்டியின் உண்மை விளங்கும். இப்ப இல்லையம்பிங்க சிருட்டி படைப்பு இல்லை, அங்க ஐநக்கு இருந்துகிட்டு தான் இறையஸ்மா தோற்றமே அன்றி படைப்பு இல்லை என்று சென்றார் அவர். மறுச்சியோட வகுமோட இருந்துகிட்டு சென்ற இடம் இல்லை. அப்ப நாம வகுமு மறுச்சி நீங்கணும். மறைக்கும் பொருள் ஏதும் இல்லை அப்பா, உன் மறுச்சியே மறைக்கும் திரையாகும். எதை? அப்ப இப்படி இதெல்லாம் சிந்தனைக்கு எடுக்கும். இந்த சிருட்டி சம்பந்தமா பேசின உறவாட்டங்களை இன்னொரு முறை டைம் ஒன்று எடுத்து கேளுங்க. நான் கட்டாயப்படுத்தல, தெளிவு வேணும், தெளிவா விளங்கி எடுக்கணும், கல்வில சரியா அமையணும், கருத்து முரண்பாடு வரக்கூடாதுன்றா அதுல தெளிவு ஏற்படுத்துங்க. உங்களோட விருப்பம். நாளைக்கு சொல்லுங்க. பார்க்கறதுக்கு ஒரு ஆள் கண்ணுக்கு தெரியும். எப்படி எப்படி நீங்க சாஹிப்னா நீங்க பேசுறது
சத்தமோட கேட்குது, அந்த கேட்குறது தெளிவாக இருக்குது இல்லை. கொஞ்சம் போன தள்ளி நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்து பேசி பாருங்க. பாருங்க. அதாவது அவங்க இருக்காங்க, மனிதன் படைக்கப்பட்டதும் இல்லை அப்படி இல்லை சாஹிப் நானா, நீங்கள் கேட்குறது உள்ள எல்லாருக்கும் கேட்குதா சாஹிப் நானா சொல்கிறது? விளங்குது இல்லை, கொஞ்சம் அடைச்சடைச்சு வருது, சிக்னல் குறைபாடாக இருக்கு போல. இப்போ கேளுங்க. மனிதன் இதுக்கு வந்து சாஹிப் நானா, நீங்கள் இப்போ என்ன கேட்குற கேள்வியை அப்படியே பேசி குழுமத்தில் போடுங்க. இந்த கேள்விக்குரிய விளக்கத்தை நாளைக்கு எடுப்போமா? அப்படியே பேசி போடுங்க, அதுக்குரிய விளக்கத்தை நாளைக்கு எடுப்போம். இந்த அப்படி செய்வோம். ஏன்னா இப்போ டைம் சரி நம்மள 11 மணி, அப்போ இதோட நிப்பாட்டுவோம். அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் இமாம். சிக்னல் கட் ஆயிடுச்சு.